ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளோரியாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் ஆல்ரெடி இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் இயர்லேருந்து நினச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் நிறையா சேனல்ஸ் பார்த்துருக்கேன். அதை வந்துட்டு என்னென்னா, நிறைய வில்லேஜ் ஒரு சிட்டி அந்த ஏரியாவை வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் நான் நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து நார்மல் வாட்டர் கலர் தான் வேணும் அப்படின்னு. பட் அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நான் என்கிட்ட இருக்கிற போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பட் எனக்கு என்னோட அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இனிஷியலாக வந்துட்டு பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். நார்மல் பென்சில் தான். அதை இது பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சுக்கிட்டேன். அதை ஏற்ற மாதிரி ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு 3 ஃப்ளோரில் ஒரு பில்டிங், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பில்டிங், அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ, ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 அம்பர்லாலாம் இருக்கிற மாதிரியும், ரோடு வந்து கொஞ்சம் நேரோவாக போகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டெம்பிள், மரம், செடி அந்த மாதிரிலாம் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண கலர்ஸ்லாம் என்னென்னா, ப்ரௌன், டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக். இது வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் கலர் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கேயும் பேட்ச் பேட்சாக ஆயிரும். இந்த பிளாக்லாம் நான் வந்து கொடுக்கும்போது லைட்டாக அங்கேயும் இதான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே டார்க்காக வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காகவும், அதோட கீழே வந்து லைட் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பில்டிங்லாம் நான் இனிஷியலாக வந்து டார்க் ப்ளூ அங்கே இங்கேயும், லைட்டாக ப்ரௌன் டார்க்காக அங்கே இங்கேலாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைட்டாக அந்த ஷேடோலாம் படும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதுவும் இல்லாம பில்டிங்கில் வந்து அங்கே இங்கேயும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே வந்துட்டு குட்டி குட்டி டாட் வச்ச மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னா, அந்த சம் பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அதோட செங்கல் வந்து லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போனா ஓல்டு பில்டிங்காக இருந்தால். ஸோ அந்த ஓல்டு பில்டிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக இங்கே வந்து ப்ரௌன் கலர் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த பிக்சர்ஸை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இருக்காது. இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம அந்த கலரை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும். அது கூட வந்து நிறையா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பேப்பர்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஐ மீன் ட்ராயிங் புக் அந்த மாதிரி இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த புக்கோட திக்னஸோட இதை வச்சு அந்த இது வந்து நல்லாவே வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவே பேப்பரில் ட்ரை பண்ணிங்கன்னா, அந்த பேப்பர் ஃபுல்லாக அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் கொடுக்காது. எப்படி ஆயிரும்னா, தண்ணி ஊறி போனால் அந்த பேப்பர்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இதாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கே பாருங்கள், நான் அங்கேயும் ஆரஞ்சு கலர்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் டார்க் ப்ளூலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். டெம்பிளுக்கு வந்து நான் வந்து எல்லோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுவும் நான் இதில் கொடுப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் எனக்கு தோணுன இடத்துலலாம் க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக்கு எல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இதில என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த மாரி ப்ளூ வந்து நான் ரொம்ப ஐய்யயோ! எனக்கு அசிங்கமாயிடுச்சுன்னு தோணுச்சு. பட் என்னன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை ஆன உடனே அவ்ளோ இதா தெரியல. ஓகேன்னு தான் தோணுச்சு. இந்த கிரீன் கலர்லாம் நான் வந்துட்டு நார்மல் ப்ரஷ்ஷ வச்சு லைட்டா கிரீன் எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து ஃப்ளோயா இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. அப்ப தான் இதோட அவுட்புட் வந்து கரெக்ட்டா வரதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். நான் இந்த டெம்பிள் வந்து ஐ திங்க் இந்த பிக்சர் நான் எடுத்திருக்கிறது வந்து நார்த் இந்தியன் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பிள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பிளுக்கும் நான் எல்லோலாம் கொடுத்துச்சு. லாஸ்ட்டில் வந்துட்டு மைக்ரான் பென் இருந்தால் அதை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்தது நார்மல் ஸ்டிக் பென் தான். ஸோ அந்த பென்னை வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது லைட்டா அங்கேயும் இங்கேன்னு அந்த இங்க்க வந்து அப்சர்வ் ஆச்சு. இது நார்மல் ஸ்டிக் பென்னுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜெல் பென் மாரி. ஸோ அங்கேயும் இங்கேயும் வந்து அப்சர்வ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே. உடனே அந்த பென்னு வாங்கிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இத ட்ரை பண்ணேன். பட் இதுவும் ஓகே அப்படின்னு இதோட அவுட்புட்லாம் வந்து இது வந்து நான் ஃபுல்லா ட்ரா பண்ணிட்டு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் வேணா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட எண்ட் ரிசல்ட் வந்து நிஜமாவே
ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாரி இல்ல. பிகாஸ் எங்க வீட்ல எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இதுக்கு போம்போது ஒரு ரேட்டிங் குடுத்துட்டு போயிருங்க. இப்போ ஓரளவுக்கு நான் அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா, நான் சொன்ன மாரி வந்துட்டு ஒரு ட்ராயிங் புக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது நல்லாருக்கும் நிஜமாவே. இந்த மாரி இன்னும் கொஞ்சம் நான் ஃப்யூச்சர்ல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்பன்னா இந்த ஆட்டோ, அ ஸ்டாண்ட் முன்னாடி நிக்கிற மாரி அந்த மாரிலாம். பிகாஸ் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணல. பட் இந்த நியூ இயர் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னோட அவுட்புட் புடிச்சு, என்னோட சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ போம்போது இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்க? இதுல ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் அண்ட் டாட்டா பாய் பாய் கைஸ்.